இந்த அன்புமணி அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனை குறையும் அப்படின்ட்டு தான் மக்களும் எதிர்பார்த்தாங்க, பல கட்சிகளும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா இதற்கு அப்புறம் தான் வீரியமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதோடைய நிலை என்ன, எப்படி மாறும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, பாமக பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக இணைஞ்சு தேர்தலை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைக்காக போராடணும் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய ஏகோபித்த விருப்பம். அதை ஒட்டி தான் தலைவர்களும் செயல்படுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏதோ சில கருத்து முரண்பாடுகள் மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்ன ஐயாவுக்கும் ஏற்பட்டு இருக்கலாம். அது காலப்போக்கில் மறைஞ்சிடும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பா சார். இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப கூட்டணி அப்படின்னு வந்தா அப்படின்னா இருவருடைய மனநிலையும் வேறு வேறாக தான் இருக்கு அப்படின்றத பாக்குற ஒரு சூழ்நிலை இருக்குது. உண்மையாக இருவருடைய மனநிலையும் வேறு வேறாக தான் இருக்கா கூட்டணியை பொறுத்த அளவு? அதாவது பொதுவாகவே மக்களை வச்சு தான் தேர்தல் கூட்டணி அமையும். தொண்டருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு நிச்சயம் ஐயாவும் சின்ன ஐயாவும் பரிசீலனை செய்து பார்ப்பாங்க. அதனால் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு ஊடகம் லெவலில் தான் இருக்குது. அது உறுதியாகணும்னா ஐயாவும் சின்ன ஐயாவும் தொண்டர்களுடைய நிலையை உணர்ந்தாங்கன்னா நிச்சயம் அவங்க ஒரு அணியில் தான் இருப்பாங்க. இப்போ பாமகல இருந்து நிறைய தொண்டர்களா இருக்கட்டும், பொறுப்புல இருக்கிறவங்களா இருக்கட்டும், கட்சியில இருந்து விடுவித்து வேற கட்சிக்கு போற நிலை இருக்கு. இப்ப தாவேக்காக்கெல்லாம் ஒரு சிலர் போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, எதனால இந்த மாதிரியான கட்சியில இருந்து வெளியில போறாங்க, அதுவும் முக்கியமா தாவேக்காக்கு போக வேண்டிய காரணம் என்ன? அதாவது புதுசா ஒன்னு பார்த்தோம்னா ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யும். தாவேக்காவும் அப்படிதான். அவர் ஒரு நடிகர் மேல ஒரு கிரேஸ் இருக்கதான் செய்யும் பப்ளிக். அதெல்லாம் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு போது போன உடனே நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கும். கண்டிப்பா. இப்ப வன்னியருடைய வாக்கு வங்கி இந்த பிரச்சனைக்கு பின்பு கண்டிப்பா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டாரத்துல பேசப்படுது, ஒரு அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. இதை பற்றி உங்களுடைய உண்மையாவே இந்த காரணத்தினால வன்னியர்களுடைய வாக்கு குறையறதற்கு வாய்ப்பு இருக்குதா? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது வழக்கறிஞர் மற்றும் பாமகவின் சமூக நீதி பேரவையின் தலைவர் VS கோபு அவர்கள். வணக்கம் சார். பாமகவுடைய நிறுவர் ராமதாஸ் அவர்கள் பல்வேறு அதிரடி மாற்றங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுல உங்களுடைய மாற்றமும் ஒன்று. பாலு அவர்களை நீக்கிட்டு உங்களை நியமனம் செய்திருக்காங்க. பல்வேறு திட்டங்களை உங்ககிட்ட கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. பாலு அவர்களும் பல்வேறு திட்டங்களை செயல்முறைப்படுத்தி இருக்காங்க. நீங்க எந்த மாதிரியான திட்டங்களை வழிமுறைப்படுத்துறதா உங்களுடைய நோக்கம் என்ன? நான் ஏற்கனவே வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய மாநில துணை செயலராக இருந்திருக்கேன். அப்பொழுதுலேருந்தே ஐயாவுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, வழக்கறிஞர்கள் கிராமந்தோறும் சென்று இலவச சட்ட உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவருடைய நீண்டகால கனவு. ப்ளஸ் இப்படி தான் வழக்கறிஞர்கள் மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. அந்த எண்ணத்தை ஒட்டி என்னுடைய செயல்பாடு நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி பொதுநல வழக்கு நிறைய போடணும் அப்படின்னு ஐயா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிச்சயம் பொதுமக்களுக்கான நன்மை தரக்கூடிய வகையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பொதுமக்களுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய வகையில் பொதுநல வழக்கையும் நிறைய நாங்கள் தாக்கல் செய்வோம். கண்டிப்பா சார். இப்போ கடந்த சில தினங்களாவே பாமக அப்படின்னாலே சர்ச்சைக்குரிய ஒரு கட்சியாக தான் இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியிலையும் சரி, பல அரசியல் கட்சிகள் மத்தியிலையும் அதே மாதிரியான போக்கு தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ பாமகவுடைய நிலை என்ன? இப்ப ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்துல இருந்து சென்னை வந்ததற்கு பின்பு இந்த அன்புமணி அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள பிரச்சனை குறையும் அப்படின்ட்டு தான் மக்களும் எதிர்பார்த்தாங்க, பல கட்சிகளும் எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா இதற்கு அப்புறம் தான் வீரியமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதோடைய நிலை என்ன, எப்படி மாறும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, பாமக பிரிவினை இல்லாமல் ஒற்றுமையாக இணைஞ்சு தேர்தலை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைக்காக போராடணும் அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுடைய ஏகோபித்த விருப்பம். அதை ஒட்டி தான் தலைவர்களும் செயல்படுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏதோ சில கருத்து முரண்பாடுகள் மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்ன ஐயாவுக்கும் ஏற்பட்டு இருக்கலாம். அது காலப்போக்கில் மறைஞ்சிடும்னு நாங்கள் நம்புகிறோம். இது பெரிய அளவில் போகுன்றத எனக்கு சொல்ல முடியல. மருத்துவர் ஐயா எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு வழிநடக்கும் தொண்டர்களில் ஒரு தொண்டன் தான் நான்
என்னை போன்று கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்றார்கள் ஐயா மீது பற்று கொண்டவர்கள். அதனால் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை சிரமேற்று செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களை விட பாமகவின் முதன்மை தொண்டனாக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கு அந்த பொறுப்பு நிறைவே இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். கண்டிப்பா. ஆனா அன்புமணி அவர்களுடைய போக்கு வந்து தனியா தான் இருக்கு, ராமதாஸ் அவர்களுடைய போக்கு தனியா இருக்கு அப்படின்னு தானே இந்த இடத்துல வந்து நிறுவனம் ஆயிருக்கு. இல்லை, போக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் வந்து கருத்து முரண்பாடுகள் இருக்கும். ஐயா வந்து நிறுவனர், அவர் சொல்வதை கேட்டு தான் இது வரைக்குமே கட்சி தொண்டர்கள் செயலாற்றி வந்திருக்கிறார்கள். அவர்தான் கட்சியினருக்கு பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார், செயல் திட்டங்களை வகுத்திருக்கிறார். அதே போலத்தான் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும் பொறுப்பினை வழங்கியிருக்கிறார். முதலாக சின்னையாவை 35 வயதில் மத்திய அமைச்சராக அறிமுகப்படுத்தியவர் மருத்துவர் ஐயா தான். அதே ஐயா தான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் மருத்துவர் சின்னையாவை அறிமுகப்படுத்தினார். அதே ஐயா தான் பசுமை தாயகத்தினுடைய மாநில தலைவராக மருத்துவர் சின்னையாவை அறிமுகப்படுத்தினார். அதே ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அறிமுகப்படுத்தினார். அதே ஐயா தான் கட்சியினுடைய தலைவராகவும் எங்கள் சின்னையாவை அறிமுகப்படுத்தினார். இப்படி கடந்த காலங்களில் அவர் ஐயா எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் ஏற்று பின்தொடரக்கூடிய தொண்டர்கள் மருத்துவர் ஐயா சின்னையாவிற்கு எந்த பொறுப்பினை வழங்கினார்களோ அந்த அனைத்து பொறுப்பினையும் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அதே போலத்தான் இப்பொழுதும் மருத்துவர் சின்னையாவை கட்சியினுடைய செயல் தலைவராக அறிவித்திருக்கிறார்கள். இப்போ அன்புமணி அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து நீக்க போறதா வந்து பல தகவல்கள் வந்தது. எதனால அன்புமணி அவர்களை நீக்கணும் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் நினைக்கிறாங்க? எதனால குடும்ப பிரச்சனையை கட்சிக்குள்ள கொண்டு வராங்க? என்ன காரணம்? இல்லை, நீங்கள் நீக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது ஆல்ரெடி நான் தான் தலைவர்னு ஐயா சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவர் செயல் தலைவர்னு அறிவித்ததுக்கப்புறம் அவர் தலைவர் இல்லைன்னு தான் இப்போதைய நிலை. ஏன் அந்த நிலைக்கு போனாங்க அப்படின்னா அது சில காரணங்கள் இருக்கலாம். மேபி கட்சியினுடைய அங்கீகாரம் வந்து ரத்தானது வந்து மருத்துவர் சின்னையா தலைவராக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பொழுது அதை மருத்துவர் ஐயா கோடிட்டு காமிச்சிருக்கலாம். இல்லை என்றால் சின்னையா மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும், அதற்கு இந்த பொறுப்பு பெரும் சுமையாக இருக்கலாம் என்று கூட கருதி அவரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து கட்சி பணியாற்ற செயல் தலைவராக பொறுப்பு கொடுத்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ அது மட்டும் இல்லாம இப்ப கூட்டணி அப்படின்னு வந்தா அப்படின்னா இருவருடைய மனநிலையும் வேறு வேறாக தான் இருக்கு அப்படின்றத பாக்குற ஒரு சூழ்நிலை இருக்குது. உண்மையாக இருவருடைய மனநிலையும் வேறு வேறாக தான் இருக்கா கூட்டணியை பொறுத்த அளவுல? அதாவது பொதுவாகவே வந்து மக்களை வச்சுதான் தேர்தல் கூட்டணி அமையும். தொண்டருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு நிச்சயம் ஐயாவும் சின்னையாவும் பரிசீலனை செய்து பார்ப்பாங்க. அதனால் இப்போ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு ஊடகம் லெவலில் தான் இருக்குது. அது உறுதியாகணும்னா ஐயாவும் சின்னையாவும் தொண்டர்களுடைய நிலையை உணர்ந்தாங்கன்னா நிச்சயம் அவங்க ஒரணியில் தான் இருப்பாங்க. இது வந்து பிரிவினை என்பதற்கான ஒரு இடம் அங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி ஐயா ஸ்ட்ராங்காக இருக்கார். இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கட்சி, இந்த பல்வேறு அமைப்புகளை ஒன்று திரட்டி உருவாக்கிய கட்சி, நான் கிராமத்தோறும் மக்களை தேடி சென்றிருக்கிறேன். நள்ளிரவில் 2 மணி 3 மணி அளவில் கூட கிராம பகுதியில் சென்று கொடியேற்றி அந்த மக்களை சந்தித்திருக்கிறேன். பிரிந்து கிடந்த பல வன்னியர் சங்கங்களை ஒன்றிணைத்து தான் நான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன். நானோ என்னுடைய வாரிசுகளோ இந்த முக்கியமான பதவிகளுக்கு வரமாட்டோம் என்று சொல்லி தான் அன்றைய நிலையை ஒரு முடிவெடுத்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை கால போக்கில் சில முடிவுகள் வந்து அவரை எடுப்பதற்கு சில அழுத்தங்கள் காரணமாக இருந்ததுன்றதை அவர் சமீபத்தில் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வகையில் மருத்துவர் சின்னையா உள்ளே வந்திருந்தாலும் கூட ஐயா பேச்சை கேட்டு அவர் செயல்பட்டார்னா இந்த பிரச்சனையே இருக்காதுன்றது தான். என்ன மாதிரியான அழுத்தங்கள் காரணமாக தான் இந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னு சொல்றீங்க? எந்த மாதிரியான அழுத்தங்கள்? ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம்னா 5 பேருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்காது. பிள்ளை ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அம்மா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அப்பா ஒரு மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் அன்னோன்யம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் குடும்ப தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க. பல்வேறு கருத்துக்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இருந்தாலும் உறுப்பினர்களுக்கு இருந்தாலும் கூட தந்தை என்ன சொல்கிறார் அப்படின்னு இறுதி முடிவுக்கு வந்து நிற்பாங்க. மருத்துவர் சின்னையா அவர்களும் தன் தந்தையாக மட்டும் இல்லாமல் கட்சியை நிறுவிய நிறுவனரே அவர்தான் என்பதை உணர்ந்து ஐயா என்ன சொல்கிறாரோ
அதை தொண்டர்களில் ஒரு தொண்டனாக கேட்டு நடந்தால் இந்த பிரச்சனையே இருக்காது. அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தேர்தலை சந்திப்போம். கண்டிப்பா. இப்ப வந்து வன்னியருடைய வாக்கு வங்கி இந்த பிரச்சனைக்கு பின்பு வந்து கண்டிப்பாக வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டாரத்துல வந்து பேசப்படுது, ஒரு அரசியல் வட்டாரத்துல வந்து பேசப்படுது. இதை பற்றி உங்களுடைய உண்மையாவே இந்த காரணத்தினால வன்னியர்களுடைய வாக்கு குறையறதற்கு வாய்ப்பு இருக்குதா? அதாவது 1989 பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. அன்னைய காலகட்டத்திலேருந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு போதும் ஊடகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது, வன்னியருடைய வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு, ராமதாஸுக்கு வன்னியர் சப்போர்ட் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாமக 234 தொகுதியிலையும் நிற்கலை. அப்படி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா பாமகவுடைய வாக்கு வங்கி என்பது இன்னைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுக்கு இணையாக அந்த வாக்கு வங்கி இருக்கும். ஏன்னா பர்சன்டேஜை போடும்பொழுது 234 தொகுதியில் எடுக்கக்கூடிய அந்த ஓட்டையும் மொத்த வாக்கையும் சேர்த்து தான் அந்த பர்சன்டேஜையை கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் பாமக கூட்டணியில் போகும்போது 20 தொகுதி 30 தொகுதியில் அப்படி நிற்கும்போது அதில் வாங்கிய ஓட்டை அந்த 234 தொகுதிக்கும் கால்குலேட் பண்ணும்போது 6% அந்த லெவலில் வந்து நிற்கிது. இந்த 6% ஓட்டு பாமகவுக்கு எந்த காலகட்டத்திலுமே குறைஞ்சது கிடையாது. இது அதிகரிக்க வேணா வாய்ப்பு இருக்குது. தவிர வன்னியர் வாக்கு குறைஞ்சிரும், ஐயாவை ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த பிரச்சனைனால மக்கள் கலக்கமடைவாங்கன்னா அது நிச்சயம் இல்லை. என்றைக்குமே காட்ஃபாதர் வன்னிய மக்களுக்கு மருத்துவர் ஐயா தான். அவர் வந்ததுக்கு பிறகு தான் இன்றைக்கி நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய வேலைவாய்ப்புக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி வெளியிலையும் சமூகத்தில் வன்னியர்னா ஒரு மதிப்பு இருக்குது, வேறு சமூகத்தினர்கிட்டையும் ஒரு நல்ல மதிப்பு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் மருத்துவர் ஐயா தான். அதனால் வன்னிய மக்கள் அவ்வளோ எளிதில் மருத்துவர் ஐயா விட்டு கொடுத்துட மாட்டாங்க, அவர் சொல்றது தான் கேட்பாங்க. கண்டிப்பா. இவ்வளோ நாள் இல்லாத ஒரு பிரச்சனை இந்த சமயத்துல நடந்துட்டு இருக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஜாதிய ஒரு பிரச்சனையா மாற்றணும் அப்படின்ட்டு பல கட்சிகள் வந்து திட்டமிட்டு பண்றதா. இது வந்து ஜாதிய கட்சி, அதாவது வன்னியரை மட்டும் குறிவைத்த கட்சி, வன்னியர்களுடைய வாக்குகளை மட்டும் குறிவைக்கிறாங்க, மற்றபடியான வந்து பெரிய செயல் திட்டங்கள் வந்து அவர்களிடம் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் தொடர்ந்து வந்து இந்த சமயத்துல முன்வைக்கிறாங்களே. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் பின்னோக்கி நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இது சாதி கட்சியா இல்லை மக்களுக்காக சாதிக்கின்ற கட்சியா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி 108 ஆம்புலன்ஸ் திட்டம் நிறைய மேடையில் வந்து மருத்துவர் சின்னையா அவங்க சொல்லியிருக்காங்க, இது ஐயாவுடைய கனவு திட்டம், ஐயா வந்து இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் நான் அதை கொண்டு வந்தேன்னு சொல்லி. இன்றைக்கி அது வன்னியர் மக்கள் மட்டுமா பலன் பெறுறாங்க? பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது, பான் பராக்கு குட்காவெல்லாம் தடை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை வன்னிய மக்கள் மட்டுமா அதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? எல்லா சமூக மக்களும் அதனால் தீமை அடைகிறாங்க. அதனால் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த இன்ன வரைக்குமே வந்து மது ஒழிப்பில் தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தோன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். குடிக்கிறவங்க வெறும் வன்னியர் மக்கள் மட்டும்தான் குடிச்சு வீணாக போகிறாங்களா? இன்னைக்கு விதவைகள் வந்து அந்த இளம் விதவைகள் அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் வெறும் இந்த வன்னிய மக்களில் தான் அதிகமாக இருக்காங்களா, மற்ற சமூகத்தில் இருக்காங்களா? நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். இதில் சாதி மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா பாமக முன்னாடி வந்து நிற்கும். சமச்சீர் கல்வி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தியதே மருத்துவர் ஐயா தான். இன்றைக்கி கீழ்த்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய மக்களும் அந்த சிபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த தரத்திலான ஒரு கல்வியை இன்றைக்கி படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் மருத்துவர் ஐயா தான். இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதே போல் சமூக நீதி விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி தலித் மக்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு 22.5% இடஒதுக்கீடு இருக்குது. அந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டு வந்தது மருத்துவர் ஐயா. ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குது, 27% இடஒதுக்கீடு. அது ஆரம்பத்தில் வேலைவாய்ப்புக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. கல்வியே கற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லாத பொழுது வேலைக்கு எப்படி போக முடியும்? ஸோ கல்விக்கு அது வேணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி டெல்லியில் அவ்வளோ போராட்டம் பண்ணி அந்த இடஒதுக்கீடை மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வர வச்சதும் மருத்துவர் ஐயா தான். அப்புறம் ஏன் இந்த சமயத்தில் இதையெல்லாம் வந்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பலருக்கும் வந்து தெரியும், இருந்தாலும் இந்த சமயத்தில் ஒரு ஜாதிய கட்சியா கட்டமைக்க காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால? இங்கே எல்லா அரசியல் கட்சியுமே ஏதோ பேருக்கு அரசியல் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை. முக்கியமான கட்சிகளெல்லாம் நாங்கள் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அவங்க ஆளணும்னு நினைக்கும் போது அவங்க கட்சியை உயர்த்தியும் மற்ற கட்சியை தாழ்த்தியும் பேசுறது இயல்பு தானே. அதனால் பாமக கூட பாமகனுடைய செயல் திட்டங்கள் சிறப்பானது, இது நல்லா இருக்குது, ஐயாலாம் தொலைநோக்கு சிந்தனையாளர் அப்படின்லாம் சொல்லிட்டா அந்த கட்சியை எப்படி மக்கள் ஆதரிப்பாங்க? பாமகவில் ஆதரிப்பாங்க. ஸோ அதனால் அந்த எதிர்கட்சிகள் அப்படி தான் பேசுவாங்க.
கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பாமகல இருந்து நிறைய தொண்டர்களா இருக்கட்டும், பொறுப்புல இருக்கிறவங்களா இருக்கட்டும், கட்சியில இருந்து விடுவித்து வேற கட்சிக்கு போற நிலை வந்து இருக்கு. இப்ப தாவேக்காக்கெல்லாம் ஒரு சிலர் போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? இதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? எதனால இந்த மாதிரியான கட்சியில இருந்து வந்து வெளியில போறாங்க? அதுவும் முக்கியமா தாவேக்காக்கு போக வேண்டிய காரணம் என்ன? அதாவது புதுசா ஒன்று பார்த்தோம்னா ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யும். தாவேக்காவும் அப்படிதான். அவர் ஒரு நடிகர் மேலே ஒரு கிரேஸ் இருக்க தான் செய்யும் பப்ளிக்கு. அதெல்லாம் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது போன உடனே நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கும். நம்மளும் ஒரு சேர்மன் ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலான்ற கனவுல உள்ளவங்க நிச்சயம் அது மாதிரி கட்சியை தேர்ந்தெடுத்து போவாங்க. இது நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி மாறுறாங்கன்னா பாமகவில் இருந்து மட்டும்தான் மாறுறாங்கன்னு கிடையாது. திமுகவிலேருந்து பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்களே கட்சி மாறி வைகோ அவர்கள் தலைமையில் அணிவகுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதிமுகவிலையும் நிறைய பேர் அது மாதிரி கட்சி மாறி போயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல கூட வெளியில. சரிங்க சார், நீங்க சொல்றது ஒரு புறம் இருந்தாலுமே இப்ப இந்த கட்சிகள்லாம் கூட்டணியில வந்து பலமா இருக்கிறாங்க. இப்ப பாமக அந்த அளவுக்கு பலமா இல்ல. அதனால தானே இப்போ இந்த கொஸ்டினை நான் முன்வைக்கிறேன். எந்த கட்சி கூட்டணியில பலமா இருக்காங்க? திமுக கூட்டணியில பலமா இருக்காங்க. அதிமுக பிஜேபியோட கூட்டணியில பலமாயிட்டாங்க. சோ இந்த கட்சியில இருந்து வெளியே போனாலும் அவர்களுக்கு இது பெரிய ஒரு இழப்பீடா இருக்காது. ஆனா இப்போ பாமகல இருந்து வெளியில போறப்போ அவங்களுக்கு பெரிய இழப்பீடா தானே இருக்கும். அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். பாமக கட்சி தொடங்கிய காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெறல. காரணம் என்னென்னா, நாங்கள் பண்ண நல்ல விஷயங்கள் வந்து மக்களை எளிதில் சென்றடையலை. எங்ககிட்ட அந்த அளவுக்கு சோசியல் மீடியாக்கள்லையோ இப்போ தான் வந்திருக்கிறோம். மீடியான்னு சொல்லக்கூடிய அளவில் பத்திரிகை சார்ந்தோ எதுவோ எங்ககிட்ட அந்த அளவுக்கு பலமாக இல்லை. ஆனால் திமுகவிலையும் அதிமுகவிலையும் அவங்க ஒரு செல்வாக்கை தக்க வச்சுருக்காங்க. அதை வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கட்சியில் அந்த நிலை இல்லாததுனால நாங்கள் வலிமை குறைந்தவங்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆனால் பாமகனுடைய வலிமை குறைந்திருந்தால் இன்னை வரைக்கும் பாமகவை பற்றி அரசியல் இயக்கங்கள் எதுவும் பேசிகிட்டு இருக்காது. பாமகவுன்னு ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால தான் இன்னை வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் பாமக நம்ம கூட்டணிக்கு வரமாட்டாங்களான்னு சில முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால் பாமகனுடைய பலம் குறைஞ்சிடுச்சுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. பாமக பலமாக தான் இருக்குது. கண்டிப்பா சார். இறுதியா இப்போ ராமதாஸ் அவர்களுடைய நிலை என்னவா இருக்கு, அவருடைய கூட்டணி முடிவு என்னவா இருக்கு சார்? ஐயா தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல, என்னை குலசாமியா ஏற்றுக்கக்கூடிய, என்னை கடவுளாக கும்பிடக்கூடிய, எனக்காக உயிரியும் தருவன்னு சொல்லக்கூடிய கோடான கோடி தொண்டர்கள் இருக்காங்க. அவர்களுக்காக நான் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வேன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒட்டி தான் கூட்டணி இருக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். கண்டிப்பா சார். பாமக தொடர்பாக, அரசியல் தொடர்பாக பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.